முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற வாக்குறுதிகள் 75% வந்து பொய் தான். நலன் விசாரிக்க வந்துட்டு இப்போ பணத்தை பற்றி பேசலான்னு சொல்ல வந்து அவருடைய விரக்தி. பாமக வந்து அதிமுக கூட்டணியில் வரலங்கிற விரக்தியாக இருக்கலாம். எந்த பிரதமர் வேட்பாளர் வந்து அவங்களுக்கு சிலிண்டர் 500 ரூபாய்க்கும் பெட்ரோலையும் டீசலையும் 65-75 ரூபாய்க்குள்ள கொண்டு வராங்கன்னு அவங்க வாக்குறுதி தராங்கன்னு தெரியல. நான் வாழ்கிற மண் இங்கே வந்து என்னுடைய செல்ல பேரன் எனக்கு ரொம்ப பிடித்த முரளி வந்து நான் வேட்பாளராக நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் திராவிட சூழ்ச்சிகளால், அதாவது அவங்களோட டாக்டர் ஐயா கூட்டணி வச்சாருன்னா அவங்க நல்ல கட்சி, இல்லைனா ஜாதி கட்சின்னு சொல்கிறது. அதாவது ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்குது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அடிச்சுட்டு போய் சந்தோஷப்படுறவங்களா இருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் பியர் ஃபேக்ட்ரி அது இதுன்னு கல்வி எல்லாம் நல்ல வசதியாக இருக்கார் அவர். அதனால் அவருக்கு ஏழை எளிய மக்களோட வழி தெரியல. திண்டிவனம் தைலாபுரம் தோட்டம் தான் சொந்த ஊர் மாதிரி. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு வந்து குலதெய்வம் மாதிரி பார்க்குறோம். இப்போ டாக்டர் ஐயா வந்து தமிழ் குடிதாங்கியாக பார்க்குறோம் சொல்கிறாங்க. இது ஜாதி கட்சியெலாம் இல்லைங்க. ஜாதி கட்சியாக இருந்தால் அரூரில் பட்டியல் சமூகத்தில் இருந்து வர ஒரு முரளிங்கிற ஒரு இளைஞரை அவங்க இங்கே வந்து வேட்பாளர் நிறுத்தணுங்கிற அவசியமே இல்லை. இது வந்து மீடியா சொன்னது தாங்க. இத்தனை நாட்கள் இவங்களோட, அத்தனை நாட்கள் அவங்களோட பேசினாங்கலாம். திமுகவும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கட்சிகள், நிறையா பணம் வச்சுருக்காங்க, நிறையா அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உழைக்கும் வர்க்கத்தை நம்புது. தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியோட வேட்பாளராக வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. சாமியே வந்து இறங்கி ஓட்டு கேட்குற மாதிரி இருக்குது அவங்கள பார்க்க. டாக்டர் ஐயா அவர்களும் எங்கள் தலைவர் அன்புமணி அவர்களும் சொன்னது போலவே அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் என்ன மாதிரி ஒரு இளைஞன் வந்தால் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பையன் மாதிரி இருக்கான், நம்ம பையன் மாதிரி இருக்கான், நம்ம மகன் மாதிரி இருக்கான், நம்ம சகோதரன் மாதிரி இருக்கான்னு சொல்லி எனக்கு நிறையா வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆதரவு தருவாங்க. நிச்சயமாக மாம்பழம் சின்னத்தில் வாக்களிப்பாங்க நம்பிக்கை இருக்குது. விழுப்புரம் தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டுருக்கு? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். என் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை சார்ந்த சொந்தக்காரங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் முரளி சங்கர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியோட இந்த நாடாளுமன்ற தொகுதி, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியோட வேட்பாளர். உங்களெல்லாம் வந்து சந்திக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 8 நாள் 9 நாளாக களப்பணியில் இருக்கும். பாட்டாளி மக்கள் கட்சி எனக்கு வந்து கொடுத்தது வந்து இது ஒரு பெரிய பொறுப்பாக பார்க்குறேன். நான் என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்கள்? நான் வந்து என்னுடைய பள்ளி காலங்கள் வந்து இப்போ எங்களுடைய இது வந்து ஒரு சின்ன குக்கிராமம். அதனால் முதல்ல என்னுடைய தந்தையார் வந்து என்ன தான் ஆசைப்பட்டு எல்லா பள்ளியில் சேர்த்தார். முதல் வந்து அங்கே கிராமத்துலேயே படித்தேன். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சமாரிட்டன்ஸ்னு ஏலகிரியில் படித்தேன். அங்கேருந்து சென்ட் ஜோசப்ஸ் ஏஇடி ஸ்கூலில் முதல்ல படித்தேன், ஈரோடில் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து சென்ட் ஜோசப்ஸ் குன்னூர் ஊட்டியில் படித்தேன். அங்கே இருக்க பெட்ரிஷியன் பிரதர்ஸோட கைடன்ஸோட பெங்களூர் ஜிசிசி காலேஜில் படித்தேன். அங்கேருந்து டெல்லி ஐஐபிஎம் போகும்போது எனக்கு ஒரு ரொம்ப சிவியர் இன்ஜுரி ஆயிடுச்சு. அது நடுவில் ஒரு இன்டகிரேட்டட் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒரு கோர்ஸும் பண்ணேன். ஸோ நான் டெல்லி ஐஐபிஎம்மில் வந்து எம்பிஏ ப்ளஸ் டிப்ளமோ வந்து நேஷ்னல் எக்கனாமிக் பிளானிங்கில் ஐஎம்ஐ பெல்ஜியமில் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டடீஸில் பண்ணியிருக்கேன். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு வீரர், எப்படி அரசியலில் உங்களுக்கு ஈடுபாடு வந்தது? இல்லை, 2015 வரைக்கும் ஒரு ஃபுட்பால் கோச், ஃபுட்பால் பிளேயர் கோச்சு. அப்போது டாக்டர் அன்புமணி அவர்கள் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒன்று ஆரம்பித்தார். 2015 பிரபலமாச்சு. 2016 திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்தது, அவங்க தனித்து நிற்க போகிறாங்க 234 தொகுதியில். இன்னும் அப்போது அவர் வந்து படித்த யங்ஸ்டர்ஸை வந்து தருமபுரி மாவட்டத்தில் தேடி பிடிக்கும்போது தேடி என்னையும் அப்பா மூலயமா அணுகி அவர் ஒரு 10 நிமிஷம் பேசினார். அதில் அவரை ரொம்ப பிடிச்சி போய் தான் அரசியலுக்குள்ளேயே வந்தாங்க. 2 முறை தேர்தலில் போட்டிட்ருக்கீங்க, இது வந்து 3வது முறை. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, 2 முறை தேர்தலில் நின்றுருக்கேங்கிறதே இது ஒரு பெரிய சாதனை. ஏன்னா 26 வயதில் முதல்ல தேர்தல் வாய்ப்பு தந்தாங்க சட்டமன்ற வேட்பாளராக. என்னுடைய சொந்த மண்ணிலேயே கொடுத்தாங்க, அரூர் சட்டமன்ற தொகுதியில். 2வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே 2021 வந்தவாசியில் கொடுத்தாங்க. நல்ல ஓட்டு வாங்கியிருந்தேன். மக்கள் ரொம்ப வரவேற்பு கொடுத்தாங்க. இப்போது 3வது முறையாக நாடாளுமன்ற வேட்பாளராக எங்களுடைய கட்சி நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்களும் எங்களுடைய கட்சி தலைவர் அன்புமணி அண்ணா அவர்களும் ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு என்னை நிறுத்தியிருக்காங்க. இது இல்லாமல் நான் விழுப்புரம் மாவட்டத்தோட மாநில மாணவர் சங்க செயலாளருங்க. 5-6 வருஷமாகவே இங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன். கட்சிக்காரங்க மத்தியில், பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க மத்தியில் நல்ல பிரபலமாக என்னுடைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுக்கிட்டு வரேன். நாடாளுமன்ற வேட்பாளராக இப்போ தான் களம் காண்றேன். தேர்தல் பிரச்சாரத்தில் மக்கள் ஆதரவு எப்படி இருக்குது உங்களுக்கு? எங்களுடைய பாட்டாளி சோஷியல் மீடியா ஃபோர்ஸ்னு இருக்காங்க. அவங்க எப்படின்னா எங்கள் அன்புமணி அண்ணாவோட ஒரு பெரிய ஏக்கத்தை தீர்த்தவங்க. அவங்க மீடியா வந்து நமக்கு வந்து சாதகமாக இல்லை, நம்மளை வந்து வெளியில் காட்டலன்னு சொல்லும்போது எங்களுடைய கட்சி இளைஞர்கள், என்ன மாதிரி இருக்க இளைஞர்கள் ஒரு ஃபோர்ஸ் ஆரம்பித்தாங்க, பாட்டாளி சோஷியல் மீடியா ஃபோர்ஸ்னு. அவங்க நான் தொகுதிக்குள்ளே என்ன அறிவிப்பு வந்த உடனே, வேட்பாளராக டாக்டர் ஐயா அவர்கள் மூலயமா அறிவிப்பு வந்த உடனே
என்னை தொகுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. கால்பந்தாட்ட வீரர், நல்லா படிச்சிருக்காரு, இளைஞர், டாக்டர் ஐயாவோட செல்லப்பிள்ளை, அன்புமணி அண்ணாவுடைய தம்பின்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸோ நான் எங்கே நகர்ப்புறங்களில் எங்கே இறங்கி போய் நடந்து போனாலும், தம்பி வாங்க, நீங்கள் தானே இப்போ வேட்பாளராக நிற்கிறீங்க பிஜேபி கூட்டணியில் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்னை நல்லா வரவேற்கிறாங்க. அவங்க கண்ணில் ஒரு அக்கறை தெரியுது. பாமக என்றாலே சாதி கட்சி என்கிறார்கள், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. பாமக சாதி கட்சியாங்கிறதுக்கு நிறைய இடத்துல பதில் சொல்லியிருக்கோம். டாக்டர் ஐயா அவர்களும் சரி, டாக்டர் அன்புமணி அவர்களும் சரி, எந்த ஜாதிய வேறுபாடும் பார்த்ததில்லை. அப்படி ஜாதிய வேறுபாடு பார்த்துருந்தா பட்டியல் சமூகத்தை சார்ந்த எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு, அதுவும் 3 முறை வாய்ப்பு கொடுத்துருவாங்கன்னு பாருங்கள். இதே பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தலித் எழில்மலைங்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களையும் பொன்னுசாமிங்கிறவங்களுக்கும் முதல் மந்திரி பதவிகளை பாட்டாளி மக்கள் கட்சியோட முதல் மந்திரி பதவிகளை கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொன்று ரொம்ப சந்தோஷமாக சொல்லணுன்னா, டாக்டர் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய 2 மகள்களுக்கும் செம்மலர் வெண்பான் பெயர் வச்சு அதை ரசிக்கிறாரு. எல்லா டைமும் அதை நம்ம போய் அவரை பார்க்கும்போது அதை சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்படி இருக்க ஒருத்தர் சாதிய வேறுபாடுகள் பார்ப்பாராங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உண்மையிலேயே பட்டியல் சமூகத்துக்காக குரல் கொடுத்தது பாட்டாளி மக்கள் கட்சியும் டாக்டர் ஐயாவும் தான். திராவிட சூழ்ச்சிகளால், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலைங்க, திராவிட சூழ்ச்சிகளால், அதாவது அவங்களோட டாக்டர் ஐயா கூட்டணி வச்சாருன்னா அவங்க நல்ல கட்சி, இல்லைனா ஜாதி கட்சின்னு சொல்கிறது, அதாவது ஒன்று தான் அவங்ககிட்ட இருக்குது, அதை சொல்கிறாங்க. இது ஜாதி கட்சியெலாம் இல்லைங்க. ஜாதி கட்சியாக இருந்தால் அரூரில் பட்டியல் சமூகத்தில் இருந்து வர ஒரு முரளிங்கிற ஒரு இளைஞரை அவங்க இங்கே வந்து வேட்பாளர் நிறுத்தணுங்கிற அவசியமே இல்லை. அவங்கள ஈஸியாக கடந்து போய் வேறு தொகுதியை வாங்கியிருக்கலாம். இப்போ வன்னியர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற வேறு தொகுதியை வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த தொகுதியை வாங்கி நான் இங்கே தான் நான் வாழ்கிற மண், இங்கே வந்து என்னுடைய செல்ல பேரன், எனக்கு ரொம்ப பிடித்த முரளி வந்து நான் வேட்பாளராக நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் அவருடைய சாதி மேலே இருக்க பற்று, எல்லா சாதிகள் மேலே இருக்கிற அக்கறை அதில் காட்டுதுங்க. சமூக நீதி என்று பேசக்கூடிய ராமதாஸ் அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தது மர்மமாக இருக்கிறது என்று கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல சமூக நீதியை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு முதுமை இல்லை, அனுபவம் இல்லை. ஆனால் சமூக நீதிக்கான கட்சியில் தான் இருக்கேன். பாஜக எந்த சமூக நீதிக்கும் எதிரானது இல்லை. டாக்டர் ஐயா அவர்களும் எங்கள் தலைவர் அன்புமணி அவர்களும் சொன்னது போலவே அவங்க இடஒதுக்கீடு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பேசட்டும், அதுக்கப்புறம் எங்களுடைய தலைவர்கள் பதில் சொல்லுவாங்க. வேலூர் வேட்பாளர் கதிரானந்த் அவர்கள் பெண்களை வந்து ஒரு கேலி கிண்டல் போன்று ஒரு பேச்சை வந்து பேச்சிருந்தார். பேரலவுலி போட்டுக்கிட்டு, ஸ்பான்ஸ் பவுடர் போட்டுக்கிட்டு பளபளக்கா இருக்கிறது காரணம் வந்து 1000 ரூபாய் என்று ஒரு விதமாக பேசியிருந்தார். இதை நீங்கள் எப்படி ஒரு வேட்பாளராக பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப மனம் வருந்துகிறாங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப வசதியாகவே பிறந்து வளர்ந்த ஒரு பிள்ளைன்னு நினைக்கிறேன். இப்போ எங்களை மாதிரி ஒரு 10 ரூபா மாதம் முழுசாக சேர்த்து வச்சு உண்மையிலேயே ஒரு பவுடர் டப்பா வாங்கி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அதை அடிச்சுட்டு போய் சந்தோஷப்படுறவங்களா இருந்தால் அவருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் பியர் ஃபேக்ட்ரி அது இதுன்னு கல்வி எல்லாம் நல்லா வசதியாக இருக்கார் அவர். அதனால் அவருக்கு ஏழை எளிய மக்களோட வழி தெரியல. இது மக்கள் தான் மகேசன், அவங்க தான் தீர்ப்பு சொல்ல போகிறவங்க. அவங்கள பார்த்து அப்படி சொல்கிறது வந்து உண்மையிலேயே மக்களே அவருக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு நம்புகிறேங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல் விலை வந்து 65 ரூபாயும், டீசல் விலை 25 ரூபாயும், கேஸ் விலை 500 ரூபாயும் குறைக்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஒரு வேட்பாளராக பாமக சார்பில் இருக்கிறீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? என்னை நீங்கள் இந்த கேள்வி கேட்காம போயிட போகிறீங்களோன்னு நான் நினச்சேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் இருக்கிறது இப்போ பாருங்கள், ஃபுட்பால் கிரவுண்டில் இருக்கேன். நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர். இந்த மாதிரி நேரத்தில் ஸ்போர்ட்ஸ் மட்டும் கேட்டுட்டு போயிடுவீங்களோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்தேன். ரொம்ப நன்றி நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்கு. முதல்ல ஒரு விஷயம் நான் மக்களுக்கு சொல்ல ஆசைப்படுறது என்னென்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிற வாக்குறுதிகள் 75% வந்து பொய் தான். இது வந்து ஏற்றுக்க முடியாத ஒன்று. இன்னொன்று என்னென்னா, ஒரு பிரதமர் வேட்பாளரே இல்லாத ஒரு கூட்டணி அது. அந்த கூட்டணியில் எந்த பிரதமர் வேட்பாளருக்காக அவங்க வாக்கு கேட்குறாங்க, எந்த பிரதமர் வேட்பாளர் வந்து அவங்களுக்கு சிலிண்டர் 500 ரூபாய்க்கும் 75 ரூபா பெட்ரோலையும் டீசலையும் 65-75 ரூபாய்க்குள்ள கொண்டு வராங்கன்னு அவங்க வாக்குறுதி தராங்கன்னு தெரியல. இதே இப்போ நாங்கள் சொல்லியிருந்தா, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் மத்தியில் ஆட்சியில் இருக்க பாஜக கூட கூட்டணி வேட்பாளரான இப்போ பாமக இருந்து சொல்லியிருந்தா நீங்கள் அது சாத்தியக்கூறாகும். ஏன்னா ஆளுங்கட்சியோடு இருக்கும், அவங்க எதிர்கட்சியில் இருக்காங்க, பிரதமர் வேட்பாளர் இல்லாதவங்க. இதே இவ்வளோ வேடிக்கையான வாக்குறுதியில் தர முதலமைச்சர் அவர்கள் வந்து மக்கள் வந்து மறக்க மாட்டாங்க. ஏன்னா ஜிஎஸ்டிக்குள்ளேயே பெட்ரோல் டீசல் விலையை கொண்டு வராமல் பார்த்துக்கிட்டவர் அவர் இந்த மாதிரி வாக்குறுதியில் கொடுக்குறது வந்து கேலி கிண்டலாக தான் இருக்குது. மக்களை வந்து அவங்க அவ்வளோ அலட்சியமாக பார்க்குறாங்கிறது இதுலேருந்து தெரியுது. வேறு மாவட்டத்திலிருந்து விழுப்புரம் மாவட்டத்திற்கு வேட்பாளராக உங்களை வந்து கட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ களப்பணி ஆற்றிட்டுருக்கீங்க, பொறுப்பாளர்கள் எந்த அளவு உங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விங்க அண்ணா. இப்போ எப்படிங்கண்ணா,
நீங்கள் கவனிச்சிங்கன்னா நிறைய பேர் என்னை கேட்பாங்க. அது வந்து இப்போ மிக குறைவாக கேட்குறாங்க, ஏன்னா நல்லா அறிமுகமாக இருக்குங்கிறனால. ஆனால் நீங்கள் அரூர் தானே, அரூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்களான்லாம் கேட்குறாங்க இல்லைங்களா. அரூராக இருந்தாலும் நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவன். பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க எல்லாருக்குமே விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்க திண்டிவனம் தைலாபுரம் தோட்டம் தான் சொந்த ஊர் மாதிரி. ஏன்னா அவர் தான் எங்களுக்கு வந்து குலதெய்வம் மாதிரி பார்க்குறோம். இப்போ டாக்டர் ஐயா வந்து தமிழ் குடிதாங்கியாக பார்க்குறோம், சமூக நீதி போராளியாக பார்க்குறோம். எங்கள் குலதெய்வமாக பார்க்கும்போது அதுதான் எங்களுடைய சொந்த ஊராக பார்க்குறோம். ஸோ நான் இந்த நேட்டிவ் தான், ஏன்னா அவருடைய மண் இது. அதே மாதிரி ஒரு 9 வருஷம் 10 வருஷம் ஆக போகுதுங்க நான் கட்சிக்கு வந்து. என்ன மாநில மாணவர் சங்க செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கேன்னு டாக்டர் ஐயாவால் நியமிக்கப்பட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா, இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியோட மாணவர் சங்கத்தோட மாநில செயலாளர் நான். அதனால் வந்து எனக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியோட பொறுப்பாளர்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்காங்க. முன்னாடி இருந்த வேட்பாளரும் நல்ல வேட்பாளர், இப்போ கொடுத்துருக்க இளைஞர். அதனால் ஏற்கனவே நான் கட்சி பொறுப்பாளர்னால என்னை ரொம்ப ஆரவாரமாக வரவேற்கிறாங்க, நல்ல ஆதரவு தராங்க, உதவி செய்கிறாங்க, கூட இருந்து நல்லா பத்திரமாக பார்த்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 39 தொகுதியும் பாண்டிச்சேரி ஒரு தொகுதி உட்பட 40 தொகுதிகளிலும் இளம் வேட்பாளர்கள் என்று சொன்னால் அது நீங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2016 டாக்டர் அன்புமணி அவர்கள் சொன்னது நிஜமாகுதா? மாற்றம் முன்னேற்றம் வருதுன்னு நினைக்கிறேங்க. இப்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அன்புமணி அண்ணாவும் இளம் ஒரு வேட்பாளர் தான், இளம் தலைவர் தான். அதே வந்து அவரும் ஒரு இளம் வேட்பாளராக களம் கண்டிருக்காரு. அண்ணாமலை அவர்களும் பார்த்திங்கன்னா எங்களுடைய கூட்டணி கட்சியில் இளம் வேட்பாளர், இளம் தலைவர். அதே மாதிரி சில இளம் வேட்பாளர்கள் இருக்காங்க. ஆனால் இது இருக்கிறதுலே இளம் வயது பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்திருக்காங்கிறது எங்களுடைய கட்சி எவ்வளோ இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் தருது, எவ்வளோ இளைஞர்களோட நலனை வந்து முக்கியமாக எடுத்துக்குதுங்கிறது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுங்க. நீங்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு தொகுதி மக்களுக்கு என்ன திட்டங்களாம் செய்யலான்னு திட்டங்களை வச்சுருக்கீங்க? அது வந்து ஒரு பெரிய பட்டியலே இருக்குங்க. அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்களுடைய இளைஞர்கள் வந்து நிறைய எனக்கு தெரிஞ்சது கொஞ்சமாக இருந்தாலும் நிறைய சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கட்சி முன்னோடிகள், மூத்த நிர்வாகிகள் வந்து நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுபடி பார்த்தா முதல் நான் வருத்தப்பட்டது வந்து நிறைய இளைஞர்கள் இந்த நம்மளுடைய கலெக்டர் அலுவலகத்தை சுற்றி, இந்த பார்க்கை சுற்றிலாம் டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் உட்காந்து படிக்கிறாங்க. அவ்வளோ சத்தம், அவ்வளோ இடையூறுகள், அங்கேயும் உட்காந்து கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் இல்லை ஒரு ஸ்டடி சென்டர் இல்லை வித் ஹாஸ்டல் மாதிரி கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. அதே மாதிரி மினி டைடல் பார்க் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது விழுப்புரத்தில் சென்டரில் இருந்து 56 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸோ தொழிற்பேட்டை நிச்சயமாக வேணும், ஏன்னா வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தணுங்கிறது. அந்த மாதிரி நிறைய பட்டியலிட்டே போகலாம். விவசாயம் வந்து இங்கே என்னை முதல்ல தேரடி வீதியில் ஒரு வயதானவர் என்னை பார்த்து முதல்ல என்னை பார்த்து சொன்னது, எப்போ நீங்கள் தான் வரணும், பாட்டாளி மக்கள் கட்சியும் பாஜகவும் வரணும், ஏன்னா இங்கே விவசாயம் செத்து போச்சு, நீங்கள் தான் விவசாயத்தை காப்பாற்றணும்னு சொன்னாங்க. விவசாயிகளை பார்த்து கடவுள், நீங்கள் தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு கடவுள்னு நாடாளுமன்றத்திலேயே ஒலித்த குரல் அன்புமணியருடைய குரல். அவருடைய வேட்பாளர். நிச்சயமாக விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தருவோம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, தொழிற்பேட்டை, இதை வந்து ஸ்போர்ட்ஸ் சிட்டியாக மாற்றணும் விழுப்புரத்தை வந்துங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா இங்கே வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் கொண்டு வரணும், அத்லெட்டிக் ட்ராக்கோட, ஸ்விம்மிங், பேட்மிண்டன் எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரணும். அதில் என்னுடைய ஒரு சின்ன செல்ஃபிஷ்னஸ், ஃபுட்பால் நல்லா டெவலப் பண்ணணுங்கிறது. இதனால் என்ன ஆகும்னா வேலை வாய்ப்பு அதிகமாகும். இளைஞர்கள் போதை பொருட்களுக்கு மேலே அவங்களுடைய எண்ணம் போகாது, கள்ளச்சாராயத்து மேலே அவங்க எண்ணம் போகாது, நமக்கு வேலை இல்லைங்கிற அந்த இது வராது. நம்ம கஷ்டப்பட்டு நம்மளுடைய உடற்பயிற்சியெல்லாம் மேற்கொண்டு நம்மளுடைய விளையாட்டில் நல்லா கவனம் செலுத்தினா வேலை வாய்ப்பு கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்புறம் எல்லா மாவட்டத்திலிருந்தும் வந்து முக்கியமான இந்த யூனிவர்சிட்டி மேட்சுங்க அதெல்லாம் இங்கே நடத்துவாங்க. நடத்தும்போது விழுப்புரம் மக்கள் வந்து அதில் திறமையான பிளேயர்கள் விளையாடும்போது அதை பார்த்து நிறைய வேலை வாய்ப்புக்கு இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகாதாரத்துறையிலையும் 108 தந்தையான அன்புமணியோட வழிகாட்டுதலோட நிறைய இங்கே மேம்படுத்தணும்னு ரொம்ப விருப்பப்படுறோம். பிரச்சாரத்திற்கு செல்கின்ற போது மக்கள் உங்களிடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன? இப்போ எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியும் கூட்டணி கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, முதல் 5 நாட்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாத்தையும் பார்த்து ஆதரவு திரட்டிட்டோம். பொதுமக்களை வந்து இந்த டவுன் சொல்கிற அந்த இடத்துல மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாளையிலேருந்து தான் நான் வந்து கிராமங்களுக்கு செல்ல ஆரம்பிக்க போகிறேன். அங்கே அவங்க என்ன கோரிக்கை வச்சாலும், அது விவசாயத்தை சார்ந்திருந்தாலும், தொழிலை சார்ந்திருந்தாலும் சரி, இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கிறத சார்ந்திருந்தாலும் சரி, முழு மூச்சோடு நாங்கள் உழைப்போங்கிறத எங்கள் நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். விழுப்புரத்தில் போட்டியிடக்கூடிய திமுக, அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக மக்கள் பார்க்கிறார்கள். இதில் நீங்கள் எப்படி அவர்களை சமாளிக்க போகிறீங்க? நிச்சயமாங்க, திமுகவும் அதிமுகவும் பலம் வாய்ந்த கட்சிகள், நிறைய பணம் வச்சுருக்காங்க, நிறைய அதிகாரத்தில் இருந்திருக்காங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து உழைக்கும் வர்க்கத்தை நம்புது. உழைக்கும் மக்கள்
இளைஞர்கள் விளையாட்டு துறையில் மிகுந்த ஆவலோடு ஆர்வம் இருக்கிற இளைஞர்கள், பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறவங்க, எங்கள் டாக்டர் ஐயாவோட முக்கியமான குறிக்கோள்களே அது ஒன்று வந்து பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்து போன 10-15 வருடமாக செய்யாத ஆட்சியாளர்களிடம் இருக்கிற அதிருப்தியாலும் என்ன மாதிரி ஒரு இளைஞன் வந்தால் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பையன் மாதிரி இருக்கான், நம்ம பையன் மாதிரி இருக்கான், நம்ம மகன் மாதிரி இருக்கான், நம்ம சகோதரன் மாதிரி இருக்கான்னு சொல்லி எனக்கு நிறையா வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆதரவு தருவாங்க. நிச்சயமாக மாம்பழம் சின்னத்தில் வாக்களிப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குங்க. பாமக அதிமுகவுடன் தான் கூட்டணி போகும் என்று பரபரப்பாக பேசப்பட்டது. ஆனால் இறுதியில் பிஜேபி கூட்டணி போனது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து மீடியா சொன்னது தாங்க. இத்தனை நாட்கள் இவங்களோட, அத்தனை நாட்கள் அவங்களோட பேசினாங்கலாம். எங்களுடைய தலைவர் அவர்கள் எங்களுடைய நிறுவனருக்கு முழு அதிகாரம் கொடுத்துருந்தார். எங்களுடைய பொதுக்குழு சேர்ந்து அவருக்கு முழு அதிகாரம் கொடுத்தாரு. டாக்டர் ஐயா அவர்கள் எடுக்கிற முடிவு தாங்கிறதுல நாங்கள் திட்டவட்டமாக இருந்தோம். எங்களுக்குள்ளே எந்த குழப்பமுமே இல்லை. டாக்டர் ஐயா அவர்களும் டாக்டர் அன்புமணியன் அவர்களும் மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து உட்கார வச்சு பேசி 25 நிமிடம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன் இந்த ஒரு கூட்டணிக்குள்ளே போக போகிறோம், அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கான காரணம் என்ன, நம்மளுடைய நோக்கம் வந்து 2024 இருந்தாலும் 2026ங்கிறது தான் தமிழ்நாட்டில் தேர்தலுங்கிறது தான் நம்மளுடைய இலக்குங்கிறதெல்லாம் தெளிவாக விளக்கி எந்த குழப்பமும் இல்லாமல் தான் கூட்டணிக்குள்ளே போனோம். எந்த கூட்டணியை இப்போ நாங்கள் இருக்கோமோ இந்த கூட்டணியை தான் எங்கள் தலைவரும் நிறுவனர்களும் முடிவு செஞ்சு எங்களுக்கு சொன்னாங்க. சி.வி. சண்முகம் மருத்துவர் ராமதாஸை கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக 3 முறை சந்தித்ததாக தகவல் வெளியானது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு பிரதான கட்சி தமிழ்நாட்டில்ங்க. அவங்க நினச்சா எந்த ஆட்சியும் கொண்டு வரலாங்கிறது பொதுமக்கள் மத்தியிலே தெரியும். அவங்க எந்த கூட்டணியோட போகிறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்கங்கிறது ஒரு பொதுவான கருத்து நிரூபித்தும் காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சி தலைவர்களும் வந்து பேசுகிறது தான். அந்த தலைவர் வேறு எங்கேயாவது பேசிகிட்டு இருந்திருப்பார், இங்கே அருகாமையில் இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர் அனுப்பியிருப்பாங்க. அவர் டாக்டர் ஐயா அவர்களை நலன் விசாரிக்க வந்ததாக சொல்கிறாங்க. நலன் விசாரிக்க வந்துட்டு இப்போ பணத்தை பற்றி பேசான்னு சொல்ல வந்து அவருடைய விரக்தி, பாமக வந்து அதிமுக கூட்டணியில் வரலங்கிற விரக்தியாக இருக்கலாம். அவங்கெல்லாம் பெரியவங்க, அவங்கள பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. எனக்கு கொடுத்துருக்க பணி மக்கள் சேவகனாக மக்களோட ஆதரவை பெறணும், மாம்பழ சின்னத்தில் வாக்கு சேகரித்து வெற்றி பெறணும், டாக்டர் ஐயா அவர்களுடைய மண்ணில் இந்த விழுப்புரம் மக்களோட சுயமரியாதையை மீட்டெடுக்கணுங்கிறது தான் என்னுடைய இலக்குங்க. தருமபுரி மாவட்டத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுறாங்க. நீங்கள் தருமபுரி வாக்காளராக இது எப்படி பார்க்குறீங்க? தருமபுரி தொகுதியோட வாக்காளங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது வந்து எங்களுடைய நட்சத்திர வேட்பாளர்னே சொல்லலாம். அவங்கள பார்க்குறதுக்கே நான் வந்து ரொம்ப இன்ஃபார்மலாக சொன்னால் சாமி மாதிரி இருப்பாங்க. எங்கள் அந்நியர் அவர்கள் வந்து பெண் பிள்ளைங்களோட பாதுகாப்புக்காக, பெண்களோட தைரியத்தை பற்றியும், இந்த பசுமை தாயகமோட இயக்கத்தோட தலைவராக இருக்கிறதால இயற்கைக்கும் அவங்க கொடுத்துருக்க முக்கியத்துவம், அவங்க ஆற்றியிருக்க பங்கு வந்து பெருசு. இதில் வந்து அவங்க இப்போ தான் அரசியலுக்கு வராங்கன்னா யாராவது நினச்சிட்டா அது தவறான கருத்துங்க. அவங்க ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அவங்க வந்து பொது உடைமையோட பொதுமக்கள்கிட்ட பொது சேவையில் இயற்கையை சார்ந்து நிறையா செஞ்சுருக்காங்க. அவங்க எங்களுடைய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியோட வேட்பாளராக வந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமை. சாமியே வந்து இறங்கி ஓட்டு கேட்குற மாதிரி இருக்குது அவங்கள பார்க்கும்போது. எங்களுடைய அந்நியார், நாங்கள் பாசமாக அழைக்கிறது எங்களுடைய அந்நியார் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவாங்க. அதில் எங்களுடைய ஓட்டும் ஒரு 20-30 ஓட்டு, எங்களுடைய குடும்ப ஓட்டும் அங்கே இங்கேருந்து எங்களுடைய ஆதரவு அங்கே எல்லாம் சொல்லி பேசி என்னுடைய குடும்ப ஓட்டு ஒரு ஓட்டு சிதறாமல் எங்களுடைய அந்நியாருக்கு அளிக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். உங்களுடைய பரபரப்பான இந்த பிரச்சார நேரத்தை எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் எங்கள் நேர்காணல் கொடுத்தமைக்கு நன்றி. தேர்தலில் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பாப்புலர் தமிழ் நியூஸ்க்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய நன்றிகள். ஏன்னா நிறைய மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு சுலபமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறது என்னென்னா, நான் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். மக்கள் எல்லாம் சேர்ந்து ஜாதி, மதம், அரசியல் இதெல்லாம் கடந்து ஒரு படித்த இளைஞனுக்கு, ஒரு விளையாட்டு வீரருக்கு வாய்ப்பு கொடுத்து மாம்பழம் சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி.